வணக்கம். அடியேனின் பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் குருமூர்த்தி, கும்பகோணம். இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த இயற்கை அமைப்பானது பொதுவாக நிலமாக இருக்கக்கூடிய இந்த பூமி காரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய காரகத்துவம். செவ்வாயிலே பொதுவாக இது போன்ற தனிமையான இடத்தில் பலமான ஒரு நில அமைப்பு வருவது என்பது பொதுவாக இந்த நிலம் என்பது கனமான பொருளை குறிக்கக்கூடியது நிலத்தத்துவம். அந்த வகையிலே இது போன்ற இதிலே பயிர் விவசாயம் செய்வது என்பது புதனுடைய காரகம். இந்த புதனுடைய காரகம் செவ்வாயுடைய நில பூமி காரகனோடு தொடர்பு வைத்து கொண்டு மனிதனுக்கு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் விளைவித்து இது போன்று இந்த நிலத்திலே பண்படுத்துவதற்காக தமது உழைப்பை செலுத்தக்கூடிய அமைப்பு என்பது இந்த நிலத்திலே ஏற்படுகிறது. எனவே இந்த நிலத்தில் மரங்களை வளர்ப்பது, பசுமையாக்குவது, அதாவது மட்டமாக இருக்கக்கூடிய தரையை உயரமான மரங்களை வளர்ப்பது என்பது புதனுடைய காரக தத்துவம். இதிலே பொதுவாக மனமகிழ்ச்சி, அதைவிட பொருளாதாரத்தை உயர்த்துதல் மற்றும் மனிதன் தனக்கு உண்டான உழைப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிலத்திலே மரங்களை வளர்ப்பதும் மண்ணை பண்படுத்துவதும் இது போன்ற விஷயங்களை செய்து மனதிற்கு தேவையான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த நிலத்தில் ஏற்படுகிறது. எனவே பூமிக்காரனுடைய செவ்வாயுடைய அந்த ஒரு கொடுப்பினையும் அதிலே செடிகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற நிர்வாகத்தை செய்யக்கூடிய புதனுடைய தத்துவமும் உழைப்பை செலுத்தக்கூடிய சனியுடைய தத்துவமும் இங்கே வேலை செய்வதால் இந்த இடங்கள் வளர்ச்சியுற்று மென்மேலும் வளர வாய்ப்புகள் உள்ளன. எனவே இது நிலம் என்பது அசையாத சொத்து, கனமான சொத்து, உயர்வான சொத்து. மக்களுக்கு விரும்பக்கூடிய இந்த மண்ணுடைய வளமானது 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் நல்ல தொடர்பு வைத்திருந்தால் இது போன்ற அமைப்புகளை தனிப்பட்ட முறையில் வாங்கி அதை பண்படுத்தக்கூடிய அமைப்பை செய்வார்கள். அதில் 6ஆம் பாவம் என்பது தனியாக வளரக்கூடிய மரங்களை குறிக்கும். காடு போன்ற பகுதியெல்லாம் 6ஆம் பாவத்தில் வரும். பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் 8ஆம் பாவத்தில் வரும். எனவே இந்த 2ஆம் பாவம், 4ஆம் பாவம் சின்ன பொருளாதாரத்தை கொண்டு சொத்தாக மாற்றி அதை 4ஆம் பாவமாக உருவாக்கி அதில் விவசாயம் செய்து 6ஆம் பாவம், அந்த விவசாயத்தில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து 8ஆம் பாவம், அதிலே கௌரவத்தை சேர்த்து கொண்டு மற்ற மனிதர்கள் பார்க்கக்கூடிய வேக்கத்தக்க அளவில் வாழக்கூடியது 10ஆம் பாவம், உச்சிஸ்தானம். அந்த 10ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்றால் சின்ன பணத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி 4ஆம் பாவமாக உருவாக்கி பத்திரப்பதிவு என்பது 4ஆம் பாவம். பத்திரப்பதிவு 4ஆம் பாவம், 6ஆம் பாவம் உழைப்பு, 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டங்கள், மன உளைச்சல்கள், வேலி பிரச்சனைகள், இது போன்ற அமைப்புகளை கொண்டு வரும். எனவே 10ஆம் பாவம் 12ஆம் பாவமாக மாறாமல் பார்த்து கொள்வது நல்லது. 10ஆம் பாவம் விரயஸ்தானத்தோடு தொடர்பில்லாமல் லாபமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சின்ன ஆய்வோடு இந்த வீடியோவை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நிலம் பூமிக்காரகன் பற்றிய தொடர்பு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சர்வ சுகினோ பகந்து. உங்கள் கேபி அஸ்ட்ராலஜர் டாக்டர் டி குருமூர்த்தி, கும்பகோணம். தேங்க்யூ.